ஹாய், ஹலோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மஞ்சள் தோட்டங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஆனா, அதில வந்து ரொம்ப குட்டி, குட்டி செடியா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. மஞ்சள் வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனுடைய யூசஸ்லாம் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஒரு செடி வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்றேன். ஒரு மஞ்சள் செடி வந்து நம்ம அந்த கிழங்கு வச்சு கரெக்டாக வந்து 10 மாதம் ஆகுங்க. அது ஃபுல்லாக வந்து விளைஞ்சி வரத்துக்கு. இந்த பச்சை கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ஹைட்டாக வளரும். ஃபுல்லாக இந்த இடமே இந்த மண்ணே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஒரு மஞ்சள் கிழங்கு செடியை வந்து நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 1/2 கேஜிலேருந்து 1 கேஜி வரைக்கும் கிழங்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் இருக்கும் இல்லையா? பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா? அதில் மஞ்சள் கிழங்கு தானே நம்ம வீட்டுக்கு பொங்கல் வைக்க வாங்குவோம். மேக்ஸிமம் வந்து அதுக்கே சேல் ஆகிடும். அதுக்கு போனது மிச்சம் தான் நம்ம வந்து மஞ்சள் வேக வச்சு காய வச்சு பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஈரோடு மார்க்கெட்டுக்கு போகிறது. ஈரோடு தாங்க, ஈரோடு சேலம் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஆத்தூர். நாம் வந்து அவ்வளோ லாங்லாம் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா? நிறைய மூட்டை டன் கணக்கில் இருந்தால் தான் அங்கே எடுப்பாங்க. நம்மளது அவ்வளோலாம் வராது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். லோக்கல் புரோக்கர்கிட்டே நம்ம கொடுத்துட்றோம். இந்த மஞ்சள் தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி நம்ம போடல, நடலை. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் சூப்பராக காய் வச்சுக்குதுங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பூச்சி வந்து சாப்பிட்டாச்சு. இது பூச்சி சாப்பிட்டது நம்ம உடனே என்ன பண்ணிடணும், பிச்சு போட்டுடணும். இது பார்த்திங்கன்னா தெரியும் காய். அதுலேயும் நிறைய பூச்சி பாருங்கள். மருந்தே தெளிக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு எங்கே கத்திரிக்காய் பூ பார்த்திங்களா? அப்படிதாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டிஸாக வந்து நிறைய பூ வச்சுருக்கு பார்த்திங்களா? நம்ம ஒரு செடி 2 செடின்னா நான் உண்மையாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. தோட்டமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு செடி தான் நம்ம வீட்டிலே வந்து உயிர் உரம், உயிர்கொல்லி மருந்துகள் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செடி பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து முளைக்கவே இல்லை. அப்படி வந்திருந்தாலும் களை எடுக்கும் போது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது களை எடுத்த பகுதி. ஓகேங்களா? இது எடுக்கிறது பார்த்திங்களா எப்படி இருக்குது? ஃபுல்லாக விவசாயத்தில் பெரும் பிரச்சனையே இந்த பூச்சி தாக்குதல், இந்த களை எடுக்கிறது, இதுதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சளுக்கு பக்கத்துலேயே, ஏன்னா இவ்வளோ தான் இருந்தது மஞ்சள் நம்ம நடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம கருணக்கிழங்கு போட்டிருக்கோம். இதான் ஆனால் கருணக்கிழங்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ஐ மீன் ஒரு செடி 2 செடி அந்த மாதிரி வச்சுருக்கு, கிழங்குலாம் வச்சுருக்கு. தோட்டமாக போட்டது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் இது வைக்கும் போது ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் தாங்க வச்சோம். ஆனால் வந்து இது நல்லா தான் வந்துட்டுருக்கு இப்போதைக்கு வரைக்கும். இது என்ன பண்ணோம், அந்த குட்டி செடி இருக்கு இல்லையா? இந்த குட்டி செடி வந்து முளைச்சி நம்ம வச்ச கிழங்குலேருந்து ஒரு செடி வந்திருக்கும். அந்த செடி என்ன பண்ணோம், 4 படம் வந்து இறந்துட்டு அதுக்கு அடுத்த செடியை வந்து கொடுத்துருக்கோம். அப்படி இது அடுக்கடுக்காக அடுத்தடுத்துன்னு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே பாருங்களேன், இந்த செடியில் தெரியுதுங்களா? இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு குட்டி கிழங்கு தான் வச்சோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 வந்திருக்கு. 4 செடி வந்திருக்கா? இது இதோடு நிற்காது. இன்னும் அதனுடைய ஒரு கிழங்கு தானே வைக்கும். ஒரு கிழங்கு பெருசாக வைக்கும், மீதியெல்லாம் குட்டி குட்டி சைடில் குட்டி குட்டிஸாக இருக்கும். அந்த பெரிய கிழங்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த குட்டி குட்டி கிழங்கு தான் பயிர் வைக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி இது எந்த மாதிரி வைக்கும்னு எனக்கு நிஜமாக ஐடியா இல்லைங்க. ஒரு கிழங்கு பெரிய கிழங்கு வைக்கும், அது மட்டும் தெரியும். மீதியெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. இப்போ தான் இது செடி வச்சு ஒரு 3 மாதம் ஆகுது. இன்னும் வந்து 7 மாதம் வெயிட் பண்ணால் தான் தெரியும். இந்த கருணக்கிழங்குலாம் வீட்டுக்கிட்ட வைக்கலாம். பட் ஆனால் வந்து இது அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ரீசன் என்னென்னா, நம்ம வச்ச 15 வந்து வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா 40 நாளில் காய்க்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 60 நாள்லேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அது வந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும். கத்திரிக்காய், மற்ற காய்கறி எப்படி பீன்ஸு அந்த மாதிரிலாம். ஆனால் இந்த கிழங்கு ஐட்டம் வந்து இந்த 10 மந்த்துக்கு இது ஒரு கிழங்குக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கான இடம்லாம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மாடி தோட்டத்துக்கு கருணக்கிழங்குலாம் வேணாம், மற்ற செடி தான் வைக்கணும். அப்படியே மஞ்சள் தோட்டத்துலேயே ட்ராவல் பண்ணால் இங்கே ஒரு நாட்டு பாவக்கொடி வந்திருக்குங்க. இங்கே பாருங்களேன்,
நாங்கள் வந்து இந்த தோட்டம் வைக்கும் போது செடி ரொம்ப குட்டி குட்டிஸாக இருந்தது இல்லையா, அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, வேறு எதனா ஊடு பயிர் வைக்கலான்ட்டு நாங்கள் இந்த நாட்டு பாவக்காய் குட்டி பாவக்காய் தான் ஃபுல்லாகவே நட்டுருந்தோம், பயிர் வச்சுருந்தோம். நல்லா விளைஞ்சது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே பழம் பழுத்துருக்கோம்ல, நம்ம ஒன்று ஒன்று விட்டுருப்போம். அந்த பழமே வந்து இப்போ தோட்டம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நமக்கு பாவக்காய் வந்து எனி சீசனில் நம்ம நிலத்துல இருக்கும். நான் நெக்ஸ்ட் வந்து பாவக்காய் ஜூஸ் தான் போடணும் நாளைக்கு. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ குட்டி, அவ்வளோதான் சைஸே. அது லாங்காக நீட்டாலாம் வராது. இது வந்து குட்டை பாவக்காய், காட்டு பாவக்காய் கிடையாது. இது காட்டு பாவக்கான்றது வேறு, நாட்டு பாவக்காய் வேறு. காட்டு பாவக்கான்றது இன்னும் குட்டிஸாகவே இருக்கும். ஆனால் இது காட்டு பாவக்காய் கிடையாது, நாட்டு பாவக்காய் நடுறது தான். இது சீட் வந்து ஒரு கிலோ வந்து 2000 ரூபா கொடுத்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி வந்து நட்டோம். அவ்வளோ இருந்தது. இது வந்து ஒரு தென்னை மரம், தென்னை செடி, மரம் கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மரத்தில் தான் இந்த கொடி வந்து ஏறுது. எப்பவுமே இந்த கொடி டைப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எதனா குச்சி கட்டி விட்டு ஒரு பந்தல் போட்டு விட்டால் செடி வந்து ஃபுல்லாக டக்குன்னு வந்துடும். இதில் பாருங்கள் கீழே போயிட்டுருக்கிறதுல கூட பாருங்கள் பாவக்காய் பார்த்தீங்களா வச்சுருக்கு. பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்படி சொல்கிறேன்னா, தலைவலி, பித்தம், நான் நாட்டு மருந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆள் இல்லைங்க, ஓகேங்களா. ஒரு சுகருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும்ல, இந்த ஒரு மாதிரி தலை வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, நார்மலாக எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். அதுக்கெலாம் நம்ம உடம்புல வந்து கசப்பு தன்மை இல்லாததாங்க காரணம். நம்ம நிறைய கசப்பு எடுத்துக்கிட்டாவே வந்து பாடியில் பாதி இல்லை முக்கால்வாசி பிரச்சனை வந்து தீந்துடும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பாவக்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காயில் 2 டைப் இருக்குங்க. பால் சுண்டைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து வீட்டுக்கிட்டலாம் இருக்கும், வீட்டுக்கிட்ட வச்சு வளர்க்குற செடி. காட்டு சுண்டைன்னு ஒன்று, சுண்டைக்கான்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது இருக்குது நம்ம தோட்டத்துலேயே, வேலிங்கில் இருக்குது. ஆனால் இப்போ போக முடியாது, நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேப்பம்பூ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேப்பம்பூ குழம்பு வச்சு சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு, இதெல்லாம் வத்த குழம்பு வச்சா செமையாக இருக்குங்க. பாவக்காய், சுண்டைக்காய், நெக்ஸ்ட்டு வேப்பம்பூலாம் வத்தல் வச்சா சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக சமைச்ச ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. நம்ம தோட்டத்தில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்ன ரவுண்டாக இருக்குது பைப்புன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த இடம் வந்து கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் வந்துச்சுங்க, பண்ணைக்குட்டை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு. பண்ணைக்குட்டைனா ஒரு பெரிய ஏரியாவை, ஒரு பெரிய பள்ளம், ஒரு ஏரி மாதிரி வந்து வெட்டியிருப்பாங்க. இந்த நிலம் வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணைக்குட்டையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏன் பண்ணைக்குட்டை வெட்டினோன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி, நம்மளுக்கு மழை நிறைய தண்ணி நிற்காது நம்ம ஹைட்டில் இருக்கிறதுனால. பண்ணைக்குட்டை வச்சா நம்ம தண்ணி வந்து நிறைய தேக்கி வைக்கலாம், அந்த மாதிரி வச்சோம். ஆனால் அது வந்து நம்மளது இப்படி சரிவான பிளேஸ்ன்றதுனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நிற்கவே நிற்காது. நம்ம அந்த குட்டையிலையுமே தண்ணி நிற்கவே இல்லை. அதனால ஃபுல்லாகவே நாங்கள் திரும்பி வந்து ஜேசிபி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த பைப் வந்து ஒன்று வந்து அந்த பண்ணைக்குட்டையில் ஒரு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அவுட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதனுடைய பைப் நம்ம ஜேசிபி வச்சு நிறவின பிறகு அந்த பைப் எடுத்து நம்ம வரப்பில் வச்சுருக்கோம், ஓகேங்களா. நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்னா பூசணி கொடி பார்க்குறதுக்கு, பூசணிக்காய், ஓகேங்களா, தெரியுதுங்களா. இப்போ தான் ஒரு பூக்குள்ளே இருந்து இந்த மாதிரி வருது. எப்போ காய்க்கும்னு தெரியல, ஆனால் ரொம்ப கூடிய சீக்கிரமே காய்க்கும். ஆஹா, நானே பார்க்கலிங்க நிஜமா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் தெரியுது ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கு. அது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் விளைஞ்சிடுச்சே. அது எப்படி விளைஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி நகத்தில் வந்து இப்படி கிள்ளனா அதுலேருந்து தண்ணி வருங்க, பார்த்தீங்களா. இந்த மாதிரி தண்ணி வரும். இது வந்து ரொம்ப கம்மியாக வருது, அதனால் இது வந்து விளைஞ்சிடுச்சு. கலருமே பாருங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே வந்து பிஞ்சு பூசணிக்காவாக இருந்தால் நிறைய அப்படியே சலசலன்னு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பூசணிக்காய் விளைஞ்சிருச்சு. எங்கள் ஊரில் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, சில பேர் பரங்கிக்கான்னு சொல்கிறாங்க, என்ன காயின்னு தெரியல. எங்கள் ஊரில் பூசணிக்காய் தாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி நான் பூசணிக்காய் சமைச்ச வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் எங்களுக்கு வந்து அது இங்கே நெய்பர் கொடுத்தது. ஆனால் இது பாருங்கள் நம்மளதே விளைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமை வருது இல்லையா, முதல் பெருமாளுக்கு தான் படிக்கணும், அப்போ தான் கட் பண்ணணும். அப்படியே பார்த்திங்கன்னா காலையில் தக்காளி மார்க்கெட்டுக்கு போச்சு. ஆனால் நம்ம தக்காளி வந்து இங்கே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 பழம் வந்து விட்டுட்ருக்கோம். தக்காளி பழம் இருக்குது.
அதுலேருந்து அப்படியே பார்த்தா இங்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது. நானும் இப்போ தாங்க பார்க்குறேன். ஆனால் அது வந்து வேற காய்ங்க, இது வேற காய். ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஹைப்ரிடு, இது வந்து அன்சீசன் காய். இது எப்போனாலும் காய்க்கும் இல்லையா, மாடி தோட்டத்தெல்லாம் போடுவாங்களே, இது அந்த டைப் காய். இது பாருங்கள், இப்போ நான் கிள்றேன், தண்ணி எப்படி வருது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா தண்ணி. ஆனால் அந்த காயில் வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த காயில் வந்து தண்ணி வந்து வராது, ஏன்னா அது முத்திடுச்சு. இது வந்து இன்னும் முத்தலை. இது வந்து நம்ம மார்க்கெட்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, குட்டி குட்டிஸாக 1 kg 2 kgல, இது அந்த மாதிரி டைப் இது. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது. நான் பார்த்த ஃபஸ்ட்டு பூசணிக்காய் இது தாங்க. நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஒரு காய் தான் வச்சுருக்குன்னு நினச்சேன், ஆனால் வச்சுருக்கு, பரவாயில்ல. இது வந்து இதுவும் அந்த 2 டைப்புமே இல்லை, இது கம்ப்ளீட்டாக இது வேறு ஒரு டைப்பு. நம்ம வந்து பூசணிக்காய் வந்து மார்க்கெட்லேருந்து விதை வாங்கிட்டு வந்து போட மாட்டாங்க. நம்ம சமைப்போம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ஒரு டைப் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச பூசணிக்காயில் வந்து பெரும் பூசணிக்கான்னு ஒன்று, பச்சை பூசணிக்கான்னு ரெண்டு டைப் தான் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ நான் காமிச்ச 3 பூசணிக்காவுமே 3 டைப்பு. இது அதில் ஒன்று. ஓகேங்களா. உண்மையாகவே தோட்டப்பயிரில் எனக்கு பூசணிக்காய், இந்த கத்திரிக்காயெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சமைக்கிறதுக்கு. வேர்க்கடலை பொடி போட்டு சமைச்சா சூப்பராக இருக்கும். எல்லாருமே வீட்டில் பிடிக்கும், மீன்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லோரும் நம்ம ஒரு சமைக்கிற ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றதுல தாங்க நம்மளுக்கு சந்தோஷமே இருக்குது. இல்லைனா ஒருத்தருக்கு ஒன்று சமைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிடும். நெக்ஸ்ட்டு இந்த மஞ்சள் தோட்டம் பார்த்தோமா, அப்படியே இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி வந்தால் தக்காளி தோட்டம். தக்காளி ப்ளஸ் கருணக்கிழங்கு. ஆனால் பார்த்திங்கன்னா பழம் தெரியாதுங்க. நாங்கள் காலையில் அறுத்துட்டோம். அந்த வீடியோ போட முடியல, என்னால் டைம் இல்லாததுனால எடுக்க முடியல. இப்போ வந்து காயாக தான் இருக்குது. இப்போ போடுறதுனால எந்த யூஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா நெல் வந்து விதை போடுறதுக்காக நாங்கள் மார்னிங் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் விதை போடல. நெல் எடுத்து வச்சுருக்காங்க. ஓட்டி அந்த தண்ணி தெளிஞ்ச பிறகு தான் வந்து நம்ம விதை போடணுமா. அதில் சேராக இருக்கும்போது போட்டோம்னா விதை வந்து சேத்துல அமுங்கி டக்குன்னு முளைச்சி வெளியே வராதுன்றதுனால தெளிட்டோன்னு வச்சுருக்காங்க. இன்னும் விதை போடல. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா வேர்க்கடலை தோட்டங்க. எல்லாம் வெயிலுக்கு காஞ்சுன்னு இருக்குது. தண்ணி கட்டி ஆனால் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் தண்ணி கட்டி எடுக்க வேண்டியது தான். இந்த வேர்க்கடலை தோட்டத்துலேருந்து அப்படியே இப்படி போனால் இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கருணக்கிழங்குல அங்கங்கே தக்காளி போட்டிருக்கு. எல்லாம் காலையில் பறிச்சிட்டோம். இது வந்து என்ன பண்ணோம், செடி வாங்கிட்டு அன்றைக்கே நடாமல் நாங்கள் மறுநாள் நட்டதுனால நிறைய செடி வரல. இதுலேயும் ஊடு பயிர் என்ன வச்சுருக்காங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. நான் வெங்காயப்பூன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன். பாருங்கள், ஃபுல்லாகவே எப்படி இருக்குது தோட்டம். இந்த வெங்காயப்பூ பொரியல் செய்யலாமா, ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ போடல, கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம தோட்டத்துக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் கூட கமெண்ட்டில் சொல்லலை. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து பேர் வைக்கணுங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் விவசாயம் செய்கிற இடங்க, நம்ம தோட்டப்பயிர்கள் பண்ணுற இடம் இது. இதுக்கு உள்ளே போனால் வந்து அந்த பனை மரம் தெரியுது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட தோப்பு ஏரியாங்க. இது கொய்யா தோப்பு. இது வந்து பார்த்திங்க இப்போ தெரியுது வந்து இலந்த செடி. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கம் மரம். அப்படியே பார்த்திங்கன்னா தோப்பு. அப்படியே ஸ்க்ரீனை வெளியே இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும்ல, குட்டி மஞ்சள். அது இன்னும் வந்து பெருசாகல. நம்ம பின்னாடி தான் நட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் இடம் மஞ்சள் பத்தலை, அதனால வாங்கிட்டு வந்துடல, அதனால பருத்தி போட்டிருக்கோம். அதை தாண்டினா காடு. நம்ம அதை தாண்டிலாம் போக மாட்டோம். நம்ம ஏரியா இதோட தான். ஒரு நிலத்தில் ஒரு பயிர் வச்சாவே அதுக்கு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, அதுக்கு என்ன உரம் வைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே முடியாது. ஆனால் நம்மளது பாருங்களேன், ஒரு தோட்டத்துலேயும் ஒன்று எந்த பயிர் வைக்கிறது, என்ன வேலை செய்கிறதுனே தெரியல. இந்த பூவில் வந்து விதை இருக்குமான்னு தெரிலங்க. ஓகேங்களா, விதை இருக்குது, தெரியுதுங்களா, வீடியோவில் வரலையா. இது ஃபுல்லாக பாருங்கள், பூ வந்து இப்போ காயாக மாறிடுச்சு. சின்ன வெங்காயமே விதைலாம் இப்போ விற்கிறாங்க இல்லைங்களா. இது பாருங்கள், இது ஃபுல்லாக காய் தான். இந்த சீட் வந்து நாங்கள் ஒரு முறை
லாஸ்ட் இயர் கொடிசியா போகும்போது அங்கே ஒரு குவிஸ் மாதிரி ஒரு போட்டி நடந்தது. அப்போ அதில் வந்து நாங்கள் எதுவும் ஆன்சர் பண்ணதுக்கு ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அது ஆனால் நாங்கள் போட்டும் முளைச்சி வந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க கோழிங்கெல்லாம் பறித்து சாப்பிட்டுடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த செடி ஃபுல்லாக எப்படி காய் வச்சுருக்குன்னு. இது ஃபுல்லாக காய். இது காஞ்சா அப்படியே சீட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை எடுத்து வச்சு பார்க்கலாம் வருதா என்னென்னு. இந்த குட்டி பூ தாங்க பொரியல் செய்கிறது. பெரிய பூ பூத்துருச்சுன்னா அது வந்து செய்ய முடியாதான். இந்த மாதிரி முட்டாக இருக்கும் போது இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி பொரியல் செய்யலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணலைங்க. நமக்கு இருக்கிற வேலையில் இந்த புதுசாக சமைக்கிறதுனால இல்லைங்க, நம்ம இருக்கிறது சமைச்சாவே போதும். நிறைய விவசாயின்றதுனால நிறைய ஒர்க்கு. நாம் வேலை செய்யலனாலும் இதுக்குன்னு தனித்தனியாக யோசிக்கும் போதே நம்மளுக்கு மண்டை காஞ்சி போயிடுது. இது ஃபுல்லாக காய் பார்த்திங்களா, காய். வெங்காயம் தான் பார்த்துருப்போம், பூ பார்த்துருப்போம், இதுதான் காய். நானே லைஃப்பில் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பூ வரைக்கும் பார்த்துருக்கேன். பூ வந்து அது அப்படியே கீழே விழுந்து தாள் மடிஞ்சிரும். ஆனால் இது காய் வச்சுருக்கு. ஒருவேளை இது ஹைப்ரிடாக இருக்கலாம். சின்ன வெங்காயத்தில் ஹைப்ரிட் வெங்காயமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே போடுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது நாட்டு செடி. இந்த மாதிரி பூ வந்த உடனே அது தாள் வந்து கீழே விழுந்து காஞ்சி போச்சு. நாங்கள் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இது பாருங்கள், இது ரொம்ப நாளாக இதே மாதிரியே இருக்குது. இது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கன்ஃபார்ம் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி விதை வர மாதிரி இருந்தால் எடுத்து வைக்கலாம்ல, யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இங்கே ஒரு லாஸ்ட் இயர் போட்ட செடி, லாஸ்ட் இயர்னால் கார்த்திகை பட்டம் தண்ணி கலக்க போடுவாங்க இல்லையா, அப்போ போட்ட செடி இது இருக்கான்னு பார்க்கலாம். வச்சுருக்குங்க கலக்கா. பார்த்திங்களா, இது வந்து ஆனால் ஹைப்ரிட். இது ஜேஎல் காயின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு கலக்காய் இல்லை. ஜேஎல்னால் காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். காய் வச்சுருக்கு. காய் வச்சு போயிட்டு இது பாருங்கள் 2வது முறை வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து வச்சு போயாச்சு. ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. எப்போனா போன நவம்பரில் போட்டது. இன்னும் 3 மந்த் ஆனால் நம்மளுக்கு திரும்பி நவம்பரே வரப்போகுது. அதனால செத்து வந்திருக்கும் போல். நம்மளுடைய தோட்ட பயிரை கழுகு பார்வையில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்படியே ஒரு வியூ. அந்த ஒயிட்டாக தெரிகிற ஏரியா என்னன்னு தெரியும். அது அங்கே வந்து நம்ம புதுசாக கிணறு வெட்டின ஏரியா. ஓகேங்களா, அந்த லாஸ்ட்டில் தெரிகிற வேப்ப மரம் வந்து அது பழைய கிணறு இருக்கிற ஏரியா. தூக்கணாங்குருவி கூடுலாம் காமிச்சிருப்போம்ல அந்த ஏரியா. இது வந்து மஞ்சள் கருணைக்கிழங்கு ஏரியா. இது வந்து அதுக்குள்ளே தோப்பு வந்துடுது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நானும் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தோட்டத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. இன்னொன்று வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஓகேங்களா, 1000+ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணியே வந்து 1 மந்த்து தாங்க ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவ்வளோ பேர் வந்து விவசாயம் பார்க்குறீங்க, விவசாயம் செய்கிறத பார்க்குறீங்கன்றதெல்லாம் உண்மையாகவே பெரிய விஷயங்க. நான் இவ்வளோலாம் வந்து வரும் நான் உண்மையாகவே நான் நினைக்கல. சப்ஸ்கிரைபே நான் பார்த்ததில்லை. வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்குள்ளேயே 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. அப்போ தான் என் சேனல் வளர முடியும். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எதனா தகவல் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.